ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.2. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சுயவரம் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். மொத்தமா இதுல 6 பார்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இதுல 3 பார்ட் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கல்யாண வீட்டை தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தனா எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இப்ப அங்க ஒருத்தர் நடந்து வராரு இல்லையா, இவரோட பேர் தாக்கூருங்க. இப்படியே வந்தவரு அங்க வேலை செய்யறவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, ஆமா வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளி எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, சரி எதுலயும் குறை இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முன்னாடி வந்தா அங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சரி ரிஜிஸ்டர் பண்றதுக்கான எல்லா பேப்பர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளி நான் எல்லா பேப்பர் ரெடி பண்ணிட்டேன், அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா பொறுமையாவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முதலாளிக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷங்க. சரி நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா மீசம் இருக்கும்போது இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இங்க இருக்கான் இல்லையா, இவனோட பேர் கார்த்திங்க, பக்கத்துல இருக்கிறது சந்தாங்க. இப்ப அவன் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாத நைட்டு நம்மளுக்கு முதல் விரவ நடக்க போகுது, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ உங்க அப்பா அம்மா விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருக்க, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா வேலையை கூட நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவளும் சந்தோஷப்படாளா. இப்ப இவன் என்ன சொல்லனா, இன்னைக்கு நைட்டு சுயவரம் பண்ணும்போது நீ என்ன பண்றனா, மாலை கரெக்டா என் கழுத்துல போட்டுரு, நான் உனக்காக ஆவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவளும் கண்டிப்பா நான் தான் உங்க கழுத்துல மாலை போடுவேன், வேற யாரையும் போட விட மாட்டேன், அப்படி போட்டாலும் உங்களை அவங்க கூட வாழ விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லும்போது, இதை கேட்டு அவன் சந்தோஷப்படுவானா, இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷப்படும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏன் முதல் இரவு தான் கொண்டாடணுமா, முதல் பகல் கொண்டாடக்கூடாதா அப்படி சொல்லும்போது, உடனே இவளும் சிரிச்சுட்டே அவனை கிஸ் பண்ணுவாளா. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, அவனுக்கு செம மூடானதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த இடத்துல சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. பண்ற சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்குங்க. ஏன்னா வேற லெவல்ல ஓப்பன்ல பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல போகுங்க. இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பண்றத ஒரு பொண்ணு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லணும், நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், ஆனா நீ போய் போய் இவ கூட மேட்டர் பண்ற, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ இங்கிருந்து போயிடுவாங்க. இவளோட பேரு ரூபாலிங்க. இப்ப வந்து நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவா. இங்க வந்து சுயவரம் நடக்குங்க. அதாவது மாப்பிள்ளைங்க ஒரு பக்கமும் பொண்ணுங்களை ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க கழுத்துல மாலை போட்டு அவங்கள திருமணம் பண்ணிப்பாங்க. இது ரேண்டமா நடக்கிறதால இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவாளா. அதுக்கப்புறம் இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா முதலாளியும் அதுக்கப்புறம் முதலாளி கூட இருக்க பொண்ணு என்ன பேசிப்பாங்கன்னா, தக்கூர் இருக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லும்போது, சரியா பண்ண, ஆனா ஒண்ணு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அப்படி குறைந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படி சொல்லும்போது, இப்ப தக்கூர் எந்த ஒரு குறையும் இருக்காது, நீங்க நினைச்சபடி இந்த கல்யாணத்தை நம்ம சிறப்பா பண்ணிடலாம் அப்படி சொல்லும்போது, இப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுனா, இந்தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டு, இதுல சைன் வாங்கினாவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படி சொல்லும்போது, சரி ஓகே இந்த நோட்டு நீ பத்திரமா வை, நம்ம மீதி எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம் அப்படி சொல்லும்போது, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த எபிசோடு தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. இப்ப எல்லாமே கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கும்போது இப்ப நம்ம தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கணவர் மேல கழுத்துல மாலை போட்டு அவரை உங்க கணவரா ஏத்துட்டு இந்த ரிஜிஸ்டர் நோட்ல கையெழுத்து போடுங்க அப்படி சொல்லும்போது, இப்ப ஒரு பொண்ணு என்ன பண்ணுனா, மாலை எடுத்துட்டு வந்து ஹீரோ முன்னாடி நின்னுட்டு அவரை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க மாலை போட்டு போயிடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் போய் கையெழுத்து போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளும் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு இப்ப இவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருமா. இப்ப ரூபாலி என்ன பண்ணுனா, மாலை எடுத்துட்டு வந்து நேரா நம்ம ஹீரோடைய கழுத்துல போட்ட உடனே அங்க இருந்த சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அவன் இவன் லவ் பண்றாளாச்சு இல்ல. இப்ப அவனை பார்த்தனா எதுவுமே பேசாம அப்படியே நிப்பானா. உடனே இப்ப நம்ம தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீங்க போயிட்டு நோட்ல கையெழுத்து போடுங்க சொல்லும்போது, இப்ப அவனு எதுவுமே பேசாம அவ கூட சேர்ந்து நோட்ல கையெழுத்தும் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க எல்லாமே முதல் இரவுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனி அங்க நின்னுட்டு செமையா மறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கோவம், இவ தான் மாலை போடலான்னு இருப்பா, ஆனா இவ போட்டதால இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி மறைச்சிட்டே இருக்கும்போது இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோனே நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிருப்ப அப்படி சொல்லும்போது, நான் என்ன பண்றது, அவ எனக்கு மாலை போடும்போது என்னால எதுவுமே பேச முடியல அப்படி சொல்லும்போது, ஏன் அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னு இவ கேட்பாளா. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, நான் எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும்போது, உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டு வந்திருக்கேன் உனக்காக, நீ என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படி சொல்லும்போது, உடனே அங்க வந்த வேலைக்காரன் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு, உங்களுக்கு முதலியருக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆகணும், சீக்கிரமா வாங்க அப்படி சொல்லும்போது, நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லுவானா, நீ அவ கூட மட்டும் இதை பண்ண நினைச்சுக்கேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சொல்லும்போது, சே நான் உன் மேலதான் விருப்பப்பட்டிருக்கேன், அவ கூட எல்லாம் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவ என்ன கேட்பானா, இந்த கல்யாணத்தை யாராலும் தடுக்க முடியாதுல்ல, எங்களுக்கு முழுசா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பயமா கேட்கும்போது இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் 100% கரெக்டாவே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவ திருட்டுத்தனமா தானே கல்யாணம் பண்ணா. உடனே இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ராணி இவங்க கொண்டு போயிட்டு அவங்க பெட்ரூம்ல விட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப பார்த்தோன்னா அந்த முதலாளி என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க, கல்யாணம் முடிச்சது பெரிய விஷயம் கிடையாது, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு முதலிரவு கட்டாயம் நடந்தே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கான இந்த பலனை நான் அனுபவிக்க முடியும், அதனால என்ன சொல்ல வரேன்னா எந்த குறையும் இல்லாம எனக்காக முதலிரவை சிறப்பா கொண்டாடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் கண்டிப்பா முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா பெட்ரூம்ல நம்ம வேலைக்காரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படி சொல்லும்போது, ஏன் முதலிரவுல நீங்க பால் தரீங்க அப்படின்னு அவ கேட்பாளா. அதுவா, இந்த பால்ல சில சமாச்சாரம்லாம் போட்டிருக்கேன், இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நைட்டு ஃபுல்லா வேற லெவல்ல நீங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு ஸ்டாமினா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்பனா கண்டிப்பா அதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்கி குடிச்சிருவாளா. குடிச்ச உடனே இப்ப இந்த வேலைக்காரி வெளியே போகும்போது ஹீரோ அங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம், என்ன மாப்பிள்ள ரொம்ப அவசரமா, இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லும்போது இப்ப அவனு காசு கொடுப்பானா. கொடுத்தது உள்ள போகும்போது வேலைக்காரன் என்ன பண்ணுவானா, எப்படியா இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் காசு புடிங்கிறிய, நீ உனக்காக நான் உன்னை செஞ்சு வச்சிருக்கேன் வரியா அப்படி சொல்லும்போது அதுக்கு வேலைக்காரன் என்ன சொல்லுவானா, நீ போன முறையே நான் அப்படிதான் கூட்டு போனேன், என்ன போயிட்டு பண்ணும்போது உனக்கு பாதியிலே முடிஞ்சிச்சு, இந்த முறையும் என்ன கூட்டு போயிட்டு பாதியிலே முடிக்கலான்னு பாக்குறியா அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல அதுக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது, இல்ல நான் வரல அப்படின்னு அவன் ஓடிடுவாளா. இப்படி இருந்து சின்ன கட் பண்ணிட்டு இப்ப உள்ளத அங்க காட்டுறாங்க. உள்ள பார்த்தோன்னா ஹீரோ ஊருன்னு இருக்கும்போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா, பால் எடுத்து இவளும் குடிச்சிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவன் கிட்ட போகும்போது அவனும் உருன்னு இருப்பானா. இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய துணியெல்லாம் ஒன்னொன்னா கழட்டிட்டு அவனை செம்மையா டெம்ட் ஏத்துவாங்க. இப்ப அவனும் ஒரு கட்டத்துல செம்மையா மூட் ஆயிட்டு அவ கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க, அந்த அளவுக்கு ஹாட்டா எடுத்திருப்பாங்க. இப்படியே இவ கூட சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முதலிரவும் நல்லா முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க 3வது எபிசோடு பாத்திரலாம். இந்த 3rd எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வெளியே நின்னு குறுக்க நடுக்க நடந்துட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அவ என்ன சொல்லி புலம்புவானா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இவங்க 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்களா இல்ல தனித்தனியா தூங்குறாங்களான்னு தெரியலையே, கண்டிப்பா அவனுக்கு முதலிரவு நடக்க கூடாது, அப்படி மட்டும் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இவ புலம்பிட்டே இருக்கும்போது இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா தாக்கூர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோவையும் அவளையும் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரா. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஹீரோனி வந்து நிப்பாங்க. இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, உங்களோட முதலிரவு நேத்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப சிறப்பாவே நடந்தது அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப முதலிரவுல எந்த குறையும் இல்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளி நாங்க ரொம்ப திருப்தியாவே முதலிரவு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோனிக்கு மூஞ்சி எல்லாம் வெறுத்துருங்க. ஏன்னா அவ செம்ம கோவத்துல இருப்பா. அப்ப நீ சந்தோஷமா முதலிரவு கொண்டாடி இருக்க அப்படின்னு அவ யோசிக்கும் போது இப்ப இந்த தாக்கூர் என்ன பண்ணுவாருன்னா, இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இப்ப அவளும் அந்த கிஃப்ட் வாங்கும்போது நம்ம ஹீரோனி அங்கிருந்து போயிடுவாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹீரோனி தனியா நிற்கும் போது அங்க வந்து அவன் என்ன சொல்லுவானா, என்ன மன்னிச்சிரு, உன்னை அவன் லவ் பண்றான்னு எனக்கு தெரியவே தெரியாது, நேத்து நைட்டு தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோனி செம கோவப்பட்டு, நீ போய் சொல்ற, உனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல அவர் என்னையும் தான் லவ் பண்றாரு, நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன எப்படி தெரியுமா லவ் பண்ணாரு, என்ன ஒரு இன்ச்சு கூட நவர விடல, நைட்டு ஃபுல்லாவே என் மேல ஒட்டிக்கிட்டு என்ன விடிய விடிய வச்சு வேற லெவல பண்ணிட்டு இருந்தாரு, நைட்டு ஃபுல்லா நான் ராக்கெட்லயே டிராவல் பண்ண தெரியுமா அப்படி சொல்லும்போது ஹீரோனி இதை கேட்டு காண்டாயிடுவாங்க. காண்டானவ, உனக்கு இது கேவலமா தெரியலையா, அவனை நான் கல்யாணம் பண்ண இருந்தேன், நீ இப்படி ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிருக்க அப்படி சொல்லும்போது, நான் என்ன பண்றது, நானும் அவரை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம், அவர் மேட்டர் பண்ணும்போது என்ன தடுக்க கூட இல்ல தெரியுமா, சரி ஓகே நீ இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு நீ ராக்கெட்ல சவாரி பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வெறுப்பேத்திட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம தாக்கூரோட கீப்பான அந்த ரம்யாவை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தோன்னா கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்து தாக்கூர் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா வேலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதான் காலை அழுத்திட்டு இருக்கேன், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லும்போது, நான் வேணா உனக்கு உதவா அப்படின்னு கேட்கும்போது, வயசானாலும் உங்களோட குறும்பு இன்னும் போகலைல்ல அப்படி சொல்லும்போது அவரும் மூட் ஆவாரா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல இவன் என்ன பண்ணுவானா, துணியெல்லாம் கழட்டிட்டு அவனை மூட ஏத்தி மேட்டர் பண்ணலான்னு போகும்போது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இல்ல இல்ல நான் உன் கூட மேட்டர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது உடனே அவன் என்ன கேட்பானா, எதுக்காக நீ என் கூட மேட்டர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் சந்தாவை விரும்புறேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதுக்கு அவன் என்ன கேட்பானா, அப்புறம் நேத்து மட்டும் ஏன் என் கூட மேட்டர் பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது, இதுவா தாக்கூர் தான் சொன்னாரு கல்யாணத்துல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, முக்கியமா முதல் இரவுல, சோ அதுக்காக தான் நான் அவன் கூட பண்ணேன் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவளும் செம்மையா காண்டாயிடுவாங்க. இப்ப இவனே கேட்பானா, என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதான் அவள்கிட்ட இருக்கு, நீ இவ கேட்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இது மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளவுதான் காதலிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. இப்ப இவ்வளவு அங்க உட்காந்துட்டு அழுவும் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த தாக்கூரோட ரூம்ல தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் மூடாய் கிஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம கட் பண்ணி இங்க வந்தோம் இல்லையா, சோ அதோட கண்டினியூட்டி பார்த்தோன்னா நம்ம தாக்கூர்
சாகுராவில் வச்சு பண்ற சீன்ஸ் இருக்கு சும்மா வெறியாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா ரம்மியா வச்சு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி 2 பேரும் முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல ஒரு 3 எபிசோடு தான் இருக்கு. அது சீக்கிரமாவே ஒரே வீடியோவை பார்த்துடலாங்க. இதோட நடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.